இந்த வீடியோவில் DJI அவதான்ற ட்ரோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக DJI வந்து அவதான்ற ஒரு FPV ட்ரோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா DJI FPVன்னு சொல்லியே வந்து ஒரு ட்ரோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 கிராம் கிட்ட இருக்கும் பெரிய ட்ரோன். காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் ட்ரோன், நேனோ கேட்டகரியில் வரல. நல்ல வேலையாக நேனோ கேட்டகரினா வந்து 250 கிராமுக்குள்ளே. பட் இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா 410 கிராம், ஒரு நல்ல வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இதோட ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸிங்லாம் பார்க்கலாம். ப்ரைஸிங் பார்த்துட்டாலே வந்து இது ஒர்த்தா இல்லை இதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் விட்டியர் தமிழ். ட்ரோன்கள் பற்றின தகவல்களை தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. DJI Avata பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இமர்சிவ் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், 4K 60 ஃப்ரேம்ஸ் இருக்குது. பில்டின் ப்ரொப்பலர் கார்டு இருக்குது. ஸோ ப்ரொப்பலர் கார்டு நம்ம தனியாக வாங்கி அட்டாச் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. HD லோ லேட்டன்சி O3+ அப்படின்னு இருக்குது. O3 அப்படின்னா ஆக்கிசிங் 3.0 அப்படின்னு சொல்லுவாங்க. DJI பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துங்களுக்கு நிறைய வித்தியாசமான பேர்கள் இருக்குது. ஆக்கிசிங் 1.0, ஆக்கிசிங் 2.0, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆக்கிசிங் 3.0. இதுதான் DJIயோட லேட்டஸ்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. அப்புறம் பாம் சைஸ்ட் அண்ட் எஜைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குட்டியான ட்ரோன். முன்னாடி ரிலீஸ் ஆன DJI FPV பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, அது ஒரு 800 கிராம் கிட்ட வரும். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 400 கிராம் கிட்ட தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா திரும்பி ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த FPV காகுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அதுக்கப்புறமா கண்ட்ரோல் பண்ணுற ஜாய்ஸ்டிக், இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் மினிமலிஸ்டிக் டிசைனில், வெயிட் கம்மியாக, சைஸ் சின்னதாக, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேர் பண்ணுற மாதிரி தயாரிச்சிருக்காங்க. 1/1.7 இன்ச் சென்சாருங்க கேமரா சைஸு. 4K 60 ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எந்த ட்ரோன் எடுத்தாலுமே இப்போ 4K 60 ஃப்ரேம்ஸ் வந்துடுது. வைடு வியூ, சூப்பர் வைட் வியூ 155 டிகிரிக்கு வருது. நீங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சினிமா லுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மோட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரைசான் ஸ்டெடின்றது இருக்குது. அப்புறமா ராக் ஸ்டெடி 2.0 இருக்குது. ஒரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டெபிலைசேஷனுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு GoPro கேமராஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க ஹைப்பர் ஸ்மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. DJIயோட கேமராஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராக் ஸ்டெடின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட லேட்டஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், ராக் ஸ்டெடி ஆன்னா இப்படி இருக்கும், ஆஃப் பண்ணால் இப்படி இருக்கும். ஹரைசான் ஸ்டெடின்றது இதோ இருக்குது பாருங்கள். ஆஃப் பண்ணால் வந்து அந்த ட்ரோனோட சேர்ந்து அது சாயம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஃப்ளாட்டாகவே இருக்குது பாருங்கள். ஃப்ளாட்டாகவே இருக்கும் கேமரா. ஜஸ்ட்டு லெஃப்ட் ரைட் மட்டும் மூவ் ஆகும். இதில் வந்து அப்படியே கேமராவே மாறுது. நல்ல வேலை நேனோ கேட்டகரியில் வரல. ஏன் இதை இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே ஒரு நேனோ ட்ரோன் வச்சுருக்கேன், மேவிக் மினி. ஸோ மினி 2, மினி SC, மினி 3 ப்ரோ வச்சுருக்கவங்களுக்கு கூட தெரியும் அது ஏன் வந்து அது நேனோ கேட்டகரியில் வந்தாலே கொஞ்சம் அப்படி முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஏரில் பறக்கும் போது ரொம்ப ஸ்டெபிலிட்டி இருக்காது. என்ன தான் ஸ்பெக்கு பயங்கரமாக கொடுத்தாலும் வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது. FPV ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக போகும். அப்படி ஸ்பீடாக போகும்போது வெயிட் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன விண்டிக்கே வந்து அதோட பாத் மாறலாம், இல்லைனா வந்து அது கிராஷ் ஆகி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர எந்த DJI ட்ரோன் வந்தாலுமே ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் வந்து பாட்டமில் கொடுத்துட்றாங்க. சேஃப்டிக்காக, லேண்ட் பண்ணும்போது நமக்கு சேஃபாக லேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ 1080p வீடியோ டிரான்ஸ்மிஷன் லைவாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம FPV காகுல்ஸில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும். 10 கிலோமீட்டர் ஆப்வியஸாக நம்ம போக போகிறதில்ல. எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. 50 Mbps டிரான்ஸ்மிஷன் பிட் ரேட்டு, அப்படியே 100 FPS டிரான்ஸ்மிஷன் ஃப்ரேம் ரேட்டு. ஸோ இதோட ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா அது வந்துருச்சு பாருங்கள், $1168. தோராயமாக 93,220 ருபீஸ், இந்தியன் ருபீஸுக்கு இது ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் கிட் மாதிரி. அதே நேரத்தில் இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. DJI Avata ப்ரோ வியூ காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ப்ரோ வியூ காம்போ அப்படின்னா, நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு இங்கே வச்சிங்கனாலே தெரியும். இதில் என்னென்னா இந்த FPV காகல்ஸ் வந்துடுது, இந்த மோஷன் கண்ட்ரோலர், அப்புறமா ட்ரோன். ஒரு பேட்டரி தான் வரும். இது வரைக்கும் பாருங்கள், ஒரே ஒரு பேட்டரி தான் வரும். ட்ரோனு, மோஷன் கண்ட்ரோலர், அப்புறம் ஒயரிங், இந்த சார்ஜிங் கேபிள்ஸ், ஸ்ட்ராப் அதெல்லாம் வந்துடுது. $1388 இதுனா ஓகேங்களா. 1388, அதாவது 1,10,000 ரூபாய் கிட்ட வருது. நார்மல் DJI Avata ஃப்ளை ஸ்மார்ட் காம்போன்னு ஒன்று இருக்குது. அது போனோம் அப்படின்னா இது இருக்குது பாருங்கள், வந்துடுது. பழைய காகுல்ஸ் வந்துடுது, மோஷன் கண்ட்ரோலர் வந்துடுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் 1168 ஓகேங்களா. அதுக்கப்புறமா DJI Avata நோ RCயே கிடையாது, வெறும் ட்ரோன் மட்டும் வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து $629. இது யார் வாங்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே DJI FPV வச்சுருக்கவங்க வேணால் வாங்கி அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸிங்கை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் அதிகமான ப்ரைஸிங் தான். ஸ்பெக்கு நல்லா இருந்தாலும் FPVயை பொறுத்த வரைக்கும், FPV கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும், FPV ட்ரோன் யாரெல்லாம் வந்து வாங்குவாங்க, இல்லை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்பனன்ட்ஸ்லாம் அவங்களே வாங்கி அதை பற்றி லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு அட்டாச் பண்ணி ஃப்ளை பண்ணுறவங்க தான் FPV ட்ரோன் பைலட்ஸ் மோஸ்ட்டாக. ஸோ DJIயில் வந்து ரெடி டு ஃப்ளை FPV ட்ரோன்ஸ் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இதோட ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். FPV ட்ரோன் அப்படின்னாலே வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு செக்மெண்ட்டுங்க. எந்த ஒரு காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து ப்ரைஸிங் வந்து அக்ரெசிவாக இருக்கும். சின்ன கிராஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே வந்து செலவு அதிகமாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. அது இல்லாமல் இந்த மாதிரி ரெடி டு ஃப்ளை ட்ரோன்ஸ் வர்றது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், குவாலிட்டிலாம் வந்து நல்லாயிருக்கும். பட் உங்களால் லேர்ன் பண்ண முடியாது உள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ
ஈஸியாக உங்களுக்கு தெரியாது. இந்த ப்ரைஸுக்கு வந்து நம்ம பில் பண்ணலாம், இருந்தாலும் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து டிஜேயோட ஒரு FPV ட்ரோன் போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த வகையான ட்ரோனாக இருந்தாலுமே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் வந்து இது சம்மந்தமாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் சம்மந்தமாக வந்து நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இதோட ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சிடும். ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, இல்லைனா வந்து வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது வந்து வருங்காலங்களில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.